ஓசூரில் இந்திய இஸ்ரேலிய விவசாய சங்கமம் நவீன தொழில்நுட்பத்தால் விளைந்த சுவையான உணவுத் திருவிழா விருந்து. சிவப்பு மண்ணும் பிரம்மாண்ட தொழிற்சாலைகளும் நிறைந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஒரு வினோதமான மற்றும் சுவையான மாற்றத்திற்கு சாட்சியாக நவீன விவசாய நடைமுறைகள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலம் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளின் வருமானம் புதிய உச்சத்தை எட்டும் விதமாக இந்திய இஸ்ரேலிய விவசாய சங்கமம் உணவுத் திருவிழா நடைபெற்றது. மைக்ரோடெக் ப்ராஃபிட் ஆக்ரோ நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் விவசாயம், உலகத்தரம் வாய்ந்த உணவு வகைகள் என இரு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்று இருந்தன. இந்தியாவின் விவசாய வலிமையும் இஸ்ரேலின் நவீன தொழில்நுட்பமும் கைகோர்த்தால் அது எப்படி இருக்கும்? இதற்கு விடையாக அமைந்தது ஓசூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பு. இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே வளர்ந்து வரும் விவசாய உறவை பறைசாற்றும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்தது. இந்த நிகழ்வில் தென்னிந்தியாவிற்கான இஸ்ரேலிய வர்த்தக தூதரகத்தின் தலைவர் யாயிர் ஒஷேராஃப், சுற்றுலா விவகார தூதர் திருமதி கலித் ஹாஃப்மேன் மற்றும் இந்தோ இஸ்ரேல் வர்த்தக கூட்டமைப்பின் துணைத் தலைவர் டேவிட் கீனன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். இஸ்ரேலின் புகழ்பெற்ற சமையல் கலை நிபுணரும் மனிதாபிமான ஆர்வலருமான ரூத்தி ரூசோவின் வருகையானது இந்த நிகழ்வின் முக்கிய ஈர்ப்பாக அமைந்தது. பண்ணையிலிருந்து நேரடியாக பறிக்கப்பட்ட மொசைக் தக்காளி, பீட்ரூட் ஹம்மஸ் மற்றும் ஆலிவ் எண்ணெய் கலந்த சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் என ரூத்தி ரூசோ தயாரித்த உணவுகள், தரமான சாகுபடி முறைகள் இவை யாவுமே உணவின் சுவையை எப்படி மாற்றும் என்பதை நிரூபித்தன. இதில் முக்கிய அம்சங்களாக இஸ்ரேலின் துல்லியமான நீர்ப்பாசனம் மற்றும் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற விவசாய நுட்பங்கள் இந்தியாவின் பரந்து விரிந்த விவசாய நிலங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்ததோடு மட்டுமல்லாது, பாதுகாப்பான, அதிக மகசூல் தரும் மற்றும் உயர்தர உணவு உற்பத்தியை இந்திய விவசாயிகளுக்கு கொண்டு சேர்ப்பதே மைக்ரோடெக் ப்ராஃபிட் ஆக்ரோவின் முக்கிய நோக்கமாகவும் இருந்தன. மைக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் இயக்குனர் திரு முரளி பாபு மற்றும் மைக்ரோடெக் ப்ராஃபிட் ஆக்ரோவின் ஆண்டனி இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தினர். வெறும் வர்த்தகமாக மட்டுமின்றி இரு நாடுகளின் கலாச்சாரம் மற்றும் உணவு பழக்கங்களை இணைக்கும் ஒரு பாலமாக இந்த நிகழ்வு அமைந்தது. நாங்கள் இங்கே ஒரு 2.5 ஏக்கரில் க்ரீன் ஹவுஸ் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு ப்ரிசிஷன் ஃபார்மிங் மெத்தடு. ஹைட்ரோஃபானிக்ஸும் க்ரோபேக் டெக்னாலஜிலையும் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இந்த ஃபார்மில் நாங்கள் தக்காளி, செரி தக்காளி, லெட்யூஸ், குக்கும்பர், மஸ்க்மெலன் இதெல்லாம் நாங்கள் வளர்க்குறோம். இது 14 மந்த்ஸாக நாங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கோம். இதில் என்ன அட்வான்டேஜஸ்னால் த்ரூ அவுட் த இயர் ப்ரொடக்ஷன் இருக்கும். அது இல்லாமல் அப் டு 80% வாட்டர் சேவிங், அப் டு 5 times த ஈல்டு கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு கம்பெனி இஸ்ரேலோட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி மைக்ரோடெக் ப்ராஃபிட் ஆக்ரோன்ற கம்பெனியை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது டர்ன்கி சொல்யூஷன் கம்பெனி. ஃபார்மிங்க்கு வேண்டிய எல்லா சொல்யூஷனும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃப்ரம் டிசைன் ஆஃப் த ஃபார்ம்லேருந்து, கமிஷனிங்லேருந்து டு ஹேண்ட் ஹோல்டிங் ஆஃப் த ஃபார்மர் ஃபார் 1 year. எப்படி வளர்க்கணுன்றதையும் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதுதான் எங்களோட கம்பெனியோட யூனிக்னஸ். இப்போதைக்கு இது எக்ஸ்பென்சிவான டெக்னாலஜி. பட் இந்த லாங் ரன் ஃப்யூச்சரில் இது எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக எடுத்துகிட்டு வர்றது தான் எங்களோட கோலு. இந்த தக்காளி நம்ம நார்மல் இந்தியன் குக்கிங், சட்னி, சாம்பார் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. பட் இன்னைக்கு அஃபோர்டபிலிட்டினால வெறும் 5 star ஹோட்டல்ஸு, மெட்ரோ சிட்டிஸில் மட்டும்தான் இந்த ப்ரொடியூஸ் நாங்கள் சேல் பண்ணுறோம். பட் இந்த ஃப்யூச்சர் இது நாங்கள் காஸ்ட் ரிடக்ஷனுக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் சார். நியூட்ரிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இது மச் மோர் ஹையர் நியூட்ரிஷ்னல் வேல்யூ கம்பேர்ட் டு அதர் ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங். அது இல்லாமல் பெஸ்டிசைடு அப் டு 90% லெஸ் பெஸ்டிசைட் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங். அதே மாதிரி தண்ணி அப் டு 90% தண்ணி சேவிங் இருக்குது. கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பட் வெரி ப்ரிசைஸ் அமௌண்ட்டு 0.2 milligram தான் பர் பிளான்ட் கொடுக்கணுன்னா எங்களால் அந்த அளவுக்கு ப்ரிசிஷனாக
இந்த ஃபர்டிலைசரை வந்து நாங்கள் ஈச் பிளான்ட்டுக்கு டெலிவர் பண்ண முடியும். எங்களோட இரிகேஷன் டெக்னாலஜி வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு. இந்தியாவில் வெரி ஃபியூ farmers or farms are using this kind of irrigation technology.